அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். ஆகம கோயில்கள், ஆகமம் இல்லாத கோயில்களை 3 மாதத்திற்குள் அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள்? ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட ஆகம விதிகளை பின்பற்றும் கோயில்களுக்கு ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் மற்றும் பிற ஆகம சம்பந்தப்பட்ட பணியாளர்களை நியமிக்கவோ தேர்வு செய்வதற்கோ தடை விதிக்க கோரி ஆதி சைவ சிவாச்சாரியர்கள் நலச்சங்கம் உள்ளிட்டோர் சார்பில் தொடரப்பட்ட மனுக்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கு அர்ச்சகர்கள் நியமனம் செய்யக்கூடிய வழக்குகள் நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் 2500க்கும் மேற்பட்ட அர்ச்சகர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அதனை நிரப்பும் வகையில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த தடை உத்தரவை நீக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் சார்பிலும் வாதமானது முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது ஆகம விதிகளை பின்பற்றும் கோயில்கள் மிக குறைந்த அளவிலேயே உள்ளன. அந்த கோயில்களுக்கு நியமனங்கள் செய்யக்கூடாது. பிற கோயில்களை பொறுத்தவரைக்கும் அர்ச்சகர்கள் நியமனம் செய்ய தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படியும் அர்ச்சகர்கள் நியமனம் செய்யப்படும். எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தனது தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்று வாதமானது முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து ஆகம கோயில்கள் மற்றும் ஆகமம் இல்லாத கோயில்களை 3 மாதத்திற்குள் அடையாளம் காண வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ராமேஸ்வரம் கோயிலில் அர்ச்சகர்கள் மானியம் உள்ளிட்டோர் நியமிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஆகம கோயிலை அல்லாத கோயில்களில் அர்ச்சகர்கள் நியமனம் செய்ய அனுமதியும் நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையானது செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் அனைத்து சாதி அர்ச்சகர்களை நியமிக்கவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.